ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கர் வந்து நீங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் வந்து சூடானதே தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம வந்து நெய் வந்து நான் சேர்த்த மாட்டேன், அதனால் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே கலந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்த பிறகு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கூடவே 2, 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்குறப்ப நல்லா காரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நல்லா சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் மல்லி தலையும் அந்த புதினா தலையும் தேவையான அளவு ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க தண்ணியில். இப்போ இதை சேர்த்துடலாம். நான்வெஜ் சுவையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பிரியாணி. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நேரமும் சரி நைட் நேரமும் சரி விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இது பட்டுன்னு வந்து பேச்சுலர் கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி வந்து நம்ம அரிஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் இந்த ரைஸ் வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பொருள் வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் இப்போ சேர்த்துருக்கேன் நான். எந்த ஒரு கலரிங்கும் ஆட் பண்ணாமையே நம்ம ஒரிஜினலாக வந்து இந்த சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு இந்த மிளகாத்தூளை இந்த மாதிரி ஆயிலில் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா கலரிங் வந்து நல்லா சூப்பராக கொடுக்கும். அடுத்ததாக மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா இது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா நல்லா 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொடியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சத்தி பிரியாணி தூள் நல்லா சூப்பராகவே இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடரையும் சேர்த்து எல்லாமே இந்த ஆயிலில் மசால் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசாலாவில் வந்து வெந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகள் வந்து உங்களுக்கு பட்டாணி எந்த காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கூட கேரட் எடுத்திருக்கேன். பட்டாணி போடலைங்க, நீங்கள் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அலசிட்டு காய்கறியை இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. காய்கறி எந்த காய்கறி உங்களுக்கு பிடிச்சாலும் இது இந்த வெஜிடபிளுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் அப்படியே வந்து காளான் இருக்குல்லையே அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். காளான் பிரியாணிக்கு டிஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் செய்கிற இதுலேயே நீங்கள் வந்து காயை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் காளானை சேர்த்து கூட சூப்பராக பிரியாணி வந்து பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காய்கறியை கொஞ்சமாவது அந்த மசாலாவில் நல்லா வதங்க விடணும். இதில் கூடவே நம்ம வந்து நான்வெஜ் மாதிரியே நம்மளுக்கு வந்து பிரியாணி வேணும் அப்படின்னா சோயாவை ஒரு 10 நிமிஷம் வெந்தண்ணில் வந்து ஊற வச்சு புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும்.
நிறையா குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி மட்டன் சிக்கன் கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயா வந்து நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது காய்கறி சோயா எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்க்க நினைக்கிறவங்க ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து லெமன் சேர்க்கல, தயிர் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அதனால் நல்லா ஒரு 100 மில்லி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்திக்கோங்க. சரிங்களா? 100 மில்லி அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கவே இல்லை. காரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ரெண்டுக்குமே வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த உப்போடு நல்லா இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது அரிசி வந்து நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் அரிசி நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசியில் எதுவும் கிடையாது, நார்மல் அரிசி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதே ஒரு 3/4 கிலோவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசியை வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா மிக்சிங் ஆகிக்கும். சில பேர் வந்து தண்ணியை வந்து சேர்த்து காய்கறி வேக விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அரிசியை போடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசியும் அந்த காய்கறியோட நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க. அந்த மசாலாலாம் அரிசியில் நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்சிங் ஆகிரும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை வந்து முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போது நல்லா பாருங்கள், அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 3 டம்ளர் வந்து அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு அரிசிக்காக நான் சொல்கிறேன், வீட்டில் ஆகிற சாப்பாட்டு அரிசிக்கு 3 டம்ளர் அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா 3 டம்ளர் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும். அரிசி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பாசுமதியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக வைக்கணும். சரிங்களா? அது இன்னொரு முறை வந்து அளவு சொல்கிறேன். இந்த வீட்டு அரிசிக்கு வந்து நீங்கள் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா உதிரியாக வரும். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளந்து வச்சுட்டு ஊற்றிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நான் தண்ணி அளந்து வச்சது 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதில் மீண்டும் நீங்கள் மல்லி இலை போடுறதா இருந்தால் மேலோட்டமாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லாமே மசாலாவில் ஆட் பண்ணதுனால வேறு எதுவும் வந்து நான் மறுபடியும் சேர்க்க போகிறதில்ல. இது வந்து இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெமன் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் புழிஞ்சு விடுறதா இருந்தால் இந்த கண்டிஷனில் வந்து புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். நீங்கள் விசில் 3 விடுவீங்களா 2 விடுவீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 விசில் தான் விடுவேன். நல்லா சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரியாகவும் இருக்கும். இது நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம அரிசியும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வரணும். ஓகேங்களா? நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு நெய் பிடிக்காது, அதனால் சேர்த்தலை. நெய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எல்லாம் அளவாக வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 விசில் வந்து நம்ம விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்திருக்கு, இன்னொரு விசில் வந்ததே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. நம்ம எந்த ஒரு கலரிங்கும் நம்ம ஆட் பண்ணல. பிரியாணி கலர் அப்படியே ஒரிஜினல் கலர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ கீழே இறக்கிடலாம். செம்மையாக இருக்குது, எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அந்த போட்ட நம்ம அந்த சோயாலாம் வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு கரண்டி விட்டு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா சாப்பாடு அப்படியே ஒரிஜினல் கலரோட செம்மையாக மிக்சிங் ஆகிருக்கும். பாருங்கள், சாப்பாடு அதே மாதிரி நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக பாருங்கள், ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அடியும் பிடிக்காமல் நல்லா வரும்.
அதே மாதிரி குக்கர் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் அரிசி போடுங்க. ஃபுல்லாக வந்து போடாமல் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு ரெடியானது எடுத்து நம்ம கிளறினோம்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். உங்களுக்கே தெரியும் சாப்பாடு வந்து பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் இந்த காலிஃப்ளவரு நம்ம இதெல்லாம் போட்டதுனால வெஜ்ஜுன்னே சொல்ல முடியாது. நல்லா வந்து சிக்கன் மட்டன் வந்து நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட வந்து நீங்கள் முட்டை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தயிர் பச்சடி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி சேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு.